மாவட்டத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது. மாவட்டம் முழுவதும் சுமார் 22,000 மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முதலமைச்சர் ஸ்டாலின் மனைவி துர்கா சுவாமி தரிசனம் செய்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது. மாவட்டம் முழுவதும் சுமார் 22,000 மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 26ஆம் தேதி தொடங்கியது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த தேர்வை 22,307 மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர். இந்த தேர்வு இன்று செவ்வாய்க்கிழமை தொடங்கி ஏப்ரல் 8ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தூத்துக்குடி, கோவில்பட்டி கல்வி மாவட்டங்களில் 108 மையங்களில் 10,854 மாணவர்கள், 11,453 மாணவிகள் என மொத்தம் 22,307 பேர் எழுதுகின்றனர். தேர்வுக்கான ஏற்பாடுகளை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் எல். ரஜினி தலைமையிலான அதிகாரிகள் செய்து வருகின்றனர். மேலும் இதன் ஒரு பகுதியாக திருச்செந்தூர் அருள்மிகு செந்தில் ஆண்டவர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி தேர்வு மையத்தில் அருள்மிகு செந்தில் ஆண்டவர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 59 மாணவர்கள், காயாமொழி சீபா ஆதித்தனார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இருந்த மாணவர்கள் 7 மாணவிகள், நடுநாடு மூளைக்கிணறு அரசு பள்ளி இருந்து 8 மாணவர்கள், 6 மாணவிகள், அமளிநகர் ஆர்சி உயர்நிலைப் பள்ளியில் இருந்து 15 மாணவர்கள், 17 மாணவிகள், திருச்செந்தூர் செந்தில்குமரன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிகளில் இருந்து 21 மாணவர்கள், 9 மாணவிகள் என மொத்தம் 150 பேர் தேர்வு எழுதினர். வணக்கம். நான் திருச்செந்தூர் அருள்மிகு செந்திலாண்டவர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறேன். இன்றைக்கி 10th பப்ளிக் எக்ஸாம். இன்றைக்கி நாங்கள் தமிழ் பேப்பர் எழுதியிருந்தோம். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எக்ஸாமு. அதுவும் இல்லாமல் நல்ல டைமும் இருந்துச்சு. எங்களுக்கு நல்லாவே எழுதியிருக்கோம். எக்ஸாமு சென்டம் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நல்லாவே எழுதியிருக்கோம். என் பேர் ஆறுமுகம் ராகுல். நான் செந்தில்குமரன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்செந்தூரில் படிக்கிறேன். எக்ஸாம் இன்னைக்கு 10th எக்ஸாம் எழுதியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. எந்தெந்த கொஸ்டின் டஃப்பாக என்ன ஈஸியாக 5 மார்க் மட்டும் இன்சைடில் கட்டணும், மற்றபடி எல்லாம் ஈஸி. ஜெயா அமிர்தா. நான் ஆர்சி உயர்நிலை பள்ளியிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கி 10th பப்ளிக் எக்ஸாம். நான் எக்ஸாம் எல்லாருமே நல்லா எழுதியிருக்கோம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா எழுதியிருக்காங்க. கொஸ்டின் ஈஸியாக தான் இருந்தது, அவ்வளோவா டஃப்பாக இல்லை. பேசுகிறேன். கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருந்துச்சு. 5 மார்க் மட்டும் கொஞ்சம் ஈஸியாக, மிச்சம்லாம் ஈஸியாக இருந்துச்சு. நான் அருள்மிகு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்தேன். 10ஆம் படித்தேன். கொஸ்டின் நல்லா ஈஸியாக இருந்துச்சு. அவ்வளோ தான் இருந்துச்சு. எந்த கொஸ்டின் டஃப்பாக இருந்துச்சு? செந்தில்குமரன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். கொஸ்டின் ஈஸியாக தான் இருந்துச்சு. 5 மார்க்கில் மட்டும் ஒரு இன்ஸ்டேட், மீதியெல்லாம் 1 வேர்ட்லாம் ஈஸி. அருள்மிகு செந்திலாண்டவர் பள்ளியில் படிக்கிறேன். 10th படிக்கிறேன். பப்ளிக் எக்ஸாம் வச்சுருந்தாங்க. தமிழ் நல்லா படித்தோம், எழுதியிருக்கோம். 8 மார்க் மட்டும் லாஸ்ட் கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. அது மட்டும் கொஞ்சம் நல்லா நான் ரீசா செந்தில்குமரன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். 10th பப்ளிக் தமிழ் கொஸ்டின் ஈஸியாக இருந்தது. நாங்கள் படித்ததுக்கு நாங்கள் கரெக்டாக எழுதியிருக்கோம். இன்சைடு 5 மார்க் மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. இது எல்லாமே கரெக்டாக எழுதியிருக்கோம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முதலமைச்சர் ஸ்டாலின் மனைவி துர்கா சுவாமி தரிசனம் செய்தார். தூத்துக்குடி தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் கனிமொழிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தூத்துக்குடி வந்தார். அவருடன் வந்த அவரது மனைவி துர்கா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பகல் 11:30 மணி அளவில் வந்தார். மூலவர் சன்னதியில் உச்சிக்கால தீபாராதனையின் போது துர்கா அமர்ந்து தரிசனம் செய்தார். தொடர்ந்து சண்முகர் வள்ளி தெய்வானை, தட்சிணாமூர்த்தி, சூரசம்ஹாரமூர்த்தி சன்னதியும் அவர் பயபக்தியுடன் சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் பிரசாதம் வழங்கப்பட்டது. முன்னதாக அவருக்கு திரி சுதந்திரர்கள் வேத மந்திரங்கள் முழங்கி வரவேற்றனர்.
திருச்செந்தூர் தொகுதியில் வாக்குப்பதிவிற்கான இவிஎம் மிஷின்கள் திருச்செந்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பாதுகாப்பாக வைத்து சீல் வைக்கப்பட்டது. நடைபெறவுள்ள லோக்சபா தேர்தலில் வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தூத்துக்குடி ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து திருச்செந்தூர் வந்தது. இதில் 345 வாக்குப்பதிவு சரிபார்க்கும் இயந்திரம், வாக்குப்பதிவு இயந்திரம் 319, வாக்குப்பதிவு கண்ட்ரோல் இயந்திரம் 319 என மொத்தம் 983 இயந்திரங்கள் திருச்செந்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரும் ஆர்டிஓவுமான சுகுமாரன் தலைமையில் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டது. சீல் வைக்கப்பட்ட அறைக்கு ஆயுதம் ஏந்திய காவல்துறையினர் மற்றும் சிசிடிவி கண்காணிப்பு மூலம் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது.